Sedentary lifestyle is the killer. If I carry a 100 kilo weight, overloaded bus மாதிரி தானே, சீக்கிரம் ரன் பண்ணா சீக்கிரம் குறைஞ்சிடலாம். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா நீல இன்ஜுரிஸ் ஆர் ஹேப்பனிங் கான்ஸ்டன்ட்லி. மூட்டுகளில் ஏற்படுற வலியையும் வீக்கத்தையும் தான் நம்ம வந்து ஆர்த்ரைட்டிஸ் நம்ம சொல்றோம். இது வந்து எல்லாருக்கும் வரப்போகுது. நாளைக்கு எனக்கு வரலாம், நாளைக்கு உங்களுக்கு வரலாம். No one can escape from osteoarthritis. Next 20 yearsல பாருங்க, it is almost more than 50% chances you being a female, the chances of osteoarthritis parents or your grandparents are definitely suffering from this such kind of a problems. So it's always better you can go and ask your grandparents, உங்களுக்கு அந்த முட்டி வலி இருக்கா, how severe is it, அவங்கள ஒரு தடவை நீங்க அவங்களுடைய சாரி அப் டு முட்டி வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா not able to prevent, we can delay the progression of the severity. As said, the sedentary lifestyle is the killer. கால்ல suppose if I carry a 100 kilo weight, so you know how much it's going to take the load on the knee. இத பண்ணா நம்ம knee problem நம்ம போஸ்ட்போன் பண்ண முடியும். If you are growing old, வயசாக போகுது, அது நம்ம கையில கிடையாது. If it is running through family, அது நம்ம கையில கிடையாது. நீங்க ஃபீமேலா பிறந்ததுக்கு அது உங்க கையில கண்ட்ரோல் கிடையாது. அப்படின்னு பார்த்தா சில விஷயம் நம்ம கையில இருக்கு. சீக்கிரம் ரன் பண்ணா சீக்கிரம் குறைஞ்சிடலாம். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா நீல இன்ஜுரிஸ் ஆர் ஹேப்பனிங் கான்ஸ்டன்ட்லி. சப்போஸ் சொல்லுவாங்க, ஜென்ரல் கன்சென்சஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நடந்தா நல்லது, படி ஏறினா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வலியோட படி ஏறினீங்கன்னா யூ ஆர் காசிங் மோர் டேமேஜ் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஹார்ட் ஃபுட்வேர் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஹேவ் அ பேட் இம்பாக்ட் ஆன் யுவர் நீஸ். ஹை ஹீல்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டர். கூகுள் சொல்றதை ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ வில் எண்ட் இன் டு த 10-20 வயசு வரைக்கும் எங்கள் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து அந்த தண்ணியை அப்படியே குடித்தவன் தான் நான். ஸோ நான் ஒரு பிஸ்லரி வாட்டரோ இல்லை ஒரு ஆரோ வாட்டர் இல்லாமல் இன்றைக்கி நான் வாட்டர் குடிக்கிறதில்ல. ஹூ நோஸ் வாட் மைக்ரோ நியூட்ரியன்ட் இஸ் கம்ப்ளீட்லி டேக்கன் அவுட். அது இட் இஸ் அஃபெக்டிங் அவர் நியூட்ரியன்ஸ். மேபி தட் இஸ் த ரீசன் ஒய் வி ஆர் டெவலப்பிங் மோர் கேன்சர். ஒரு இன்ஜெக்ஷன் உள்ளே போட்டிங்கன்னா வெளியில் இருக்க இன்ஃபெக்ஷனை உள்ளே சீட் பண்ணிடுவீங்க. ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன் போயிடுச்சுன்னா could end a life. ஆர்த்தோபெடிக் ஃபீல்டில் வந்து ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 12,000 சர்ஜரிஸ், அதாவது சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரிஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹி ஹாஸ் ஒர்க்ட் அண்ட் கெயின்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். கரண்ட்லி அவர் வந்து தமிழ்நாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. We are very happy to invite Dr. Bharath here, knee and hip replacement surgeon, Bharath Orthopedics, Chennai. Thanks, Behindwoods. I'm sure that I'll make it quite interesting. கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் I'll keep on carrying it. So arthritis அப்படின்னா இட்ஸ் a very common terminology. இது வந்து ஒரு ஆர்த்ரைட்டிஸ்னோட நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸாக இருக்குமா, யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இது எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. இட் இஸ் நாட் ஸோ. ஸோ இட் ஹாஸ் வேரியஸ் ரீசன்ஸ் ஃபார் இட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா த காமன் வாட் ஆர்த்ரைட்டிஸ்னால் மூட்டுகளில் ஏற்படுற வலியையும் வீக்கத்தையும் தான் நம்ம வந்து ஆர்த்ரைட்டிஸ் நம்ம சொல்கிறோம். பட் தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் ரீசன்ஸ். என்னென்ன காரணங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 100-200 ரீசன்ஸ் இருக்குது. அவுட் ஆஃப் விச் த காமன் நம்ம என்னென்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வயது ஆனவர்களுக்கு வர்ற தேய்மானம், அதை வந்து நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், டியூ டு வேர் அண்ட் டேர் ப்ராப்ளம். அதர் ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் காமன் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கு வருது, அது இன்ஃப்ளமேட்ரி ஆர்த்ரைட்டிஸ். அதாவது 80% ஆஃப் த சிச்சுவேஷன்ஸு ஃபீமேல்ஸ்க்கு வருது. இட் கேன் அஃபெக்ட் யங் ஏஜ்லேருந்து, அதாவது ஒரு 30 years ஆஃப் ஃபீமேல்ஸ்லேருந்து 60 yearsக்கு நடுவில் வரைக்கும் தே ஆர் மோர் காமன்லி அஃபெக்டிங். இட் அஃபெக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் ஜாயின்ஸ். வேறு அதர் ரீசன்ஸ் என் நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது. நம்ம இந்த இன்ஃப்ளமேட்ரி ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லும் போது நம்ம வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு ஒரு காமன் கண்டிஷன் சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், அதர் சீரோ நெகட்டிவ்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி என் நம்பர் இது வந்து எல்லாருக்கும் வரப்போகுது. இன்றைக்கி எனக்கு வரும், நாளைக்கு எனக்கு வரலாம், நாளைக்கு உங்களுக்கு வரலாம். So no one can escape from osteoarthritis. Other form of arthritis like inflammatory arthritis னு சொல்கிறோம். இங்கே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால inflammatory arthritis னா இட்ஸ் an autoimmune type of a condition where it can affect all other joints. Joints மட்டும் affect ஆகாது. It can affect any other systems like heart, kidney, liver and so on. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு மட்டும்தான் இந்த ஆர்த்ரைட்டிஸ் இருக்கா, ஏன் வந்து மற்ற அனிமல்ஸ் அந்த மாதிரி இருக்காங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவாட்ரிபீடல் மாதிரி இருக்காங்க, இப்போ இவங்களுக்கும் ஆர்த்ரைட்டிஸ் வரும். பட் என்னங்கன்னா தே ஆர் லக்கி, தேர் இன்சிடென்ஸ் ஆர் குவைட் லோ. ஏன்னா அவங்களுடைய என்டையர் பாடி இஸ் நவ் டேக்கன் ஆன் த 4 limbs. வேரஸ் நம்ம என்னங்கன்னா வி ஆர் மோர் ப்ரோன் ஃபார் திஸ் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் because we are standing in 2 legs. The entire body weight is going to be supported on your knees. So you have to walk, you have to run, you have to sit down. So இதெல்லாம் n number of reasons to call it
that we as a human are more risk for osteoarthritis compared to animals. என்ன risk factors யாருக்கு தான் இருக்கு இந்த osteoarthritis? அதாவது நான் what we are going to much discuss about an old age related osteoarthritis பார்த்தீங்கன்னா, one is age is going to increase, உங்களுடைய arthritis chances are more. Suppose நீங்கள் ஒரு born as a female, you have a high risk of getting osteoarthritis. The reason ஏன் females more common னா, மாதவிலக்கு நிற்கிற டைம், அது மெனோபாசல் பெரிமெனோபாசல் டைமில் என்ன, there's lot of hormonal changes நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் என்ன ஆகுங்க, the bone density, அதாவது osteoporosis சொல்கிறோம், it is density is getting down. ஸோ இந்த osteoporosis severe ஆக ஆக அந்த bone gets more softer and softer and it gets கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ரெஷன் ஆகி அந்த wear and tear அதிகமாக ஆகுது. And of course இந்த ஜாயிண்ட் அலைன்மெண்ட், சப்போஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன குழந்தை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கால் கொஞ்சம் வளைவாக இருக்குன்னு வருவாங்க. சில குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நேராக இருக்கும். சில பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க, டாக்டர் ஏன் 4 வயசு ஆகுது, என் குழந்தை கால் வளைஞ்சிருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து ஜெனட்டிக் ரீசனாகவும் இந்த கால் கொஞ்சம் வளைவாக இருக்கும் போது அதோடைய அலைன்மெண்ட் மாறுது. ஸோ அந்த அலைன்மெண்ட் மாறும் போது there is a high chance அந்த wear and tear happens early. அஃப்கோர்ஸ் ஜெனட்டிக் நம்ம தாத்தா பாட்டிக்கு இருக்குது, நமக்கு அப்புறம் அப்பா அம்மாவுக்கு இருக்குது, அப்புறம் நமக்கு இருக்கும். ஸோ இதுவும் ஒரு காரணமாக நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். 50 less than 50 the chances are almost 20%. Next 20 yearsல பாருங்க, it is almost more than 50% chances that you being a female, the chances of osteoarthritis is more compared to a male counterpart. உங்கள் பேரண்ட்ஸோ உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸோ ஆர் டெஃபினெட்லி சஃபரிங் ஃப்ரம் திஸ் சச் கைண்ட் ஆஃப் அ ப்ராப்ளம்ஸ். இப்போ இவங்களாம் எப்படி ப்ரெசென்ட் ஆவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேரியஸ் ஷேப்ஸ் ஆஃப் their legs. One we call it as a bowed leg, இல்லைனா பார்த்தீங்கன்னா நாக் நீஸாக வருவாங்க, கால் வந்து வெளிப்பக்கம் வளைஞ்சிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கால் மடங்கியே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து the way they present. பட் இந்தியன் கண்டெக்ஸ்டில் ஒரு சாரி போடும் போது you may not appreciate such kind of deformities. ஸோ நம்மளுடைய தாத்தா பாட்டி நல்லா தானே நடக்கிறாங்க, வயசாகி தானே போயிருக்கு, அதனால் ஓகே அவங்களுக்கு ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ், உங்களுக்கு அந்த முட்டி வலி இருக்கா, ஹவு சிவியர் இஸ் இட். அவங்கள ஒரு தடவை நீங்கள் அவங்களுடைய சாரி அப் டு முட்டி வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா யூ கேன் அப்ரிஷியேட் ஹவு பத்தட்டிக் த நீ கண்டிஷன் இஸ் ஆல் அபவுட். ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பண்ணோன்னா கொஞ்சம் நொண்டி வருவாங்க, தாங்கி வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீல் சேரில் வருவாங்க, sometimes walkerல வருவாங்க. There are patients even in this awareness worldல they are still bed bound. ஸோ எங்களுக்கு ஒரு கால் வரும், அவங்க சன் வருவாங்க, சார் எங்கள் வீட்டுக்கு வந்து ஹோம் விசிட் பண்ணி பாருங்கள், ஷீ இஸ் நாட் ஏபிள் டு வாக் ஃபார் லாஸ்ட் 15-20 days. ஸோ இந்த மாதிரி வேரியட் ப்ரெசன்டேஷன்ஸ் ஆர் ஸ்டில் தேர் பிகாஸ் இது எல்லாமே ஒரு அவேர்னஸ் இஷ்யூஸ் தான். ஸோ த பாயிண்ட் ஹியர் இஸ், நான் கூட இந்த லெக்சர் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இட்ஸ் மோர் அபவுட் கிரியேட்டிங் அன் அவேர்னஸ் ரேதர் தென் ட்ரீட்டிங், அது சேயிங் ஹவு டு ட்ரீட் அ பேஷண்ட். ஸோ ஹவு டு கிரியேட் அவேர்னஸ், எல்லாருக்கும் ஒரு கன்சர்ன் இருக்குது, எனக்கு நீ பெயின் வேண்டாம்ப்பா, எனக்கு ஹவு டு ப்ரிவெண்ட் இட். அஃப்கோர்ஸ் இதுக்கு தான் இந்த அவேர்னஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ரேதர் தென் சேயிங். ஸோ ஒரு ப்ராப்ளமுக்கு சர்ஜரி மட்டும்தான் சொல்யூஷன் கிடையாது. தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் திங்ஸ் ஹவு டு ப்ரிவெண்ட் இட். ஸோ ஹவு டு ப்ரிவெண்ட் இட், ஸோ அஃப்கோர்ஸ் ஏர்லி ஸ்டேஜ் ஆர் மாடரேட் ஸ்டேஜில் திங்ஸ் கேன் பி ப்ரிவெண்டட், ஆர் இஃப் நாட் ஏபிள் டு ப்ரிவெண்ட் we can delay the progression of the severity. The major is the lifestyle modifications. As said, the sedentary lifestyle is the killer. So what is the sedentary lifestyle? Even now we as a youngster, I call myself as a youngster, how we are. I was a 100 kilo man when I was 10 years before. Now I am 75 kilos. How it is? It is all about the awareness which is created, keeping ourselves fit and fine. Or in the காலில் suppose if I carry a 100 kilo weight, so you know how much it's going to take the load on the knee. For example, overloaded bus மாதிரி தானே, it goes to keep the wear more and more on the tires. Same thing, suppose if 100 kilos reduced to 60 kilos, the weight is going to comparatively less on your knees. So a lifestyle modification like fitness, eating habits, இது எல்லாத்துலேயுமே இது கான்சன்ட்ரேஷன்ஸ். திஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் வி ஆர் பம்பார்டட். நான் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் டாக்டர்ஸ் அண்ட் ஜென்ரல் நான் டாக்டர்ஸ் ஆல்சோ கீப் ஆன் புஷிங் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் சோஷியல் மீடியாஸ். பட் நம்ம ரியலாக how much we are into it is the question to be answered. There are certain risk factors. சில risk factors நம்மக்கிட்ட வந்து we can control it. நம்ம இதை பண்ணால் நம்ம நீ ப்ராப்ளமை நம்ம போஸ்ட்போன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா சில விஷயம் நம்ம கையில் இருக்குது. அப்போ நம்ம கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் பீங் வெயிட்டை குறைக்கிறது நம்ம கையில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பர்டிகுலர்லி ஃபீமேல்ஸ் வந்து ஆஃப்டர் ப்ரெக்னன்சிஸ் ஜிம் ஹிட் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆகிடுதுங்கன்னா
அந்த ஜிம் ஹிட் பண்ணும்போது ப்ராப்பரான ஒரு ட்ரெயினர் வந்து அவங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த சப்போர்ட்டிவாக இல்லாததுக்கு காரணம் என்ன ஆகுதுன்னா, ஏதாவது ரன் பண்ணுறது, சீக்கிரம் ரன் பண்ணால் சீக்கிரம் குறைஞ்சிடலாம், வேகமாக ரன் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீல இன்ஜுரிஸ் ஆர் ஹேப்பனிங் கான்ஸ்டன்ட்லி. ஸோ ஒரு ப்ராப்பர் ட்ரெயினரை வச்சு ஒரு ப்ராப்பர் ஃபுட்வேரை யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக்காக அந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணோம்னா இன்ஜுரிஸ் டு த ஜாயிண்ட்டை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ there are certain factors நம்மளால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. இஃப் யூ ஆர் க்ரோயிங் ஓல்டு, வயசாக போகுது, அது நம்ம கையில் கிடையாது. இஃப் இட் இஸ் ரன்னிங் த்ரூ ஃபேமிலி, அது நம்ம கையில் கிடையாது. சப்போஸ் இங்கே யாருன்னா ஃபீமேல்ஸ், நீங்கள் ஃபீமேலாக பிறந்ததுக்கு அது உங்கள் கையில் கண்ட்ரோல் கிடையாது. யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அட் தட் ரிஸ்க். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் அ நீ விச் இஸ் குட் ஃபார் யூ, எது நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40-45 when you don't have a knee problem, ரன்னிங், ஜாகிங் எல்லாமே நம்ம பண்ணலாம். சப்போஸ் யூ ஹேவ் ஸ்டார்டட் ஒரு 45-50 ஒரு மைல்ட் நீ பெயின் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ ஃபார் அ பிரிஸ்க் வாக். சைக்கிளிங் இஸ் அ வெரி குட் எக்ஸசைஸ். சைக்கிளிங் இஸ் அ வெரி குட் எக்ஸசைசஸ் ஃபார் யோர் நீ. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்விம்மிங் பற்றி சொல்லணும் நம்ம அவசியமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இஸ் வாட் இஸ் த பஸ்டிங் தட் மித் ஹேவ்ஸ் டு பி கிளியர்ட். கேட்பாங்க, சார் நம்ம ஜாக் பண்ணலாமா, நம்ம உட்காரலாமா, நம்ம எழுந்துக்கலாமா? வென் யூ ஹாவ் அ இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் நீ ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், என்னென்ன விஷயம் பண்ணக்கூடாது. சப்போஸ் வாக்கிங் இன்க்ரீஸ் பண்ணால் வலி இருக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது கண்ட்ரோல்டு வாக்கிங் ஆன் அ ஃப்ளாட் சர்ஃபேஸ், யாருக்கு நீ பெயின் இருக்கோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வாக் பண்ணுறது இஸ் குட் ஃபார் யோர் நீ. எப்படி குட் ஃபார் த நீ? இட் ஸ்ட்ரென்தன்ஸ் யுவர் மசில்ஸ் அரவுண்ட் த நீ. என்னென்ன விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே உட்காந்து நம்ம சமணங்கால் போட்டு உட்காரதை வந்து தவிர்க்கணும். இந்த ஏஜ் யங்கர் ஏஜில் உட்காரலாமான்னு கேட்டால் நம்ம கண்டிப்பாக உட்காரலாம். இது எப்போ நான் சொல்கிறேன்னா, வென் யூ ஸ்டார்ட் யுவர் நீ ப்ராப்ளம், இது எப்படிங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆனதை கீழே உட்காந்து எழுந்துக்க இன்னமும் மோர் டேமேஜஸ் கேன் ஹேப்பன். படிக்கட்டு ஏறி இறங்குறது, 50 வயசில் முட்டி வலி இருக்கவங்க லிஃப்ட் இருந்துச்சுன்னா ப்ரிஃபரபிள் டு. சப்போஸ் சொல்லுவாங்க, ஜென்ரல் கன்சென்சஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நடந்தால் நல்லது, படி ஏறினா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வலியோட படி ஏறினீங்கன்னா யூ ஆர் காசிங் மோர் டேமேஜ் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு ஹீல்ஸ், ஒரு ஹார்ட் ஃபுட்வேர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ பேட் இம்பேக்ட் ஆன் யுவர் நீஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் ஆஸ் அ டாக்டர்ஸ் பீங் வெல் அவேர்ட் அபவுட் திஸ், ஃபார்மல் ஷர்ட் பேண்ட் போட்டு ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் போடுற காலங்களும் வந்துடுச்சு. ஸோ ஹை ஹீல்ஸ் when you are at late 30s or 40s கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஆர் அக்கேஷ்னலி யூ கேன் கோ ஹெட். அப்போ என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் வந்து மாத்திரை மருந்துலேருந்து சர்ஜரி வரைக்கும் என் நம்பர் ஆஃப் திங்ஸ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா எவ்ரி திங் இஸ் இன் டு இட். பட் 90% ஆஃப் த டைம் கூகுள் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் எண்ட் இன் டு த முட்டு சந்து. ஓகே, ஸோ வாட் இஸ் இட்? ஃபஸ்ட் திங் ஏர்லி ஸ்டேஜ், 40 வயசில் இருக்கீங்க, பெரிய மோனோபாசல் ஃபேஸில் வராங்க. ஃபார் அ ஃபீமேல்ஸ் என்னங்கன்னா, தே ஷுட் மேக் தம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். 30 கிலோ வயசில் நீங்கள் அன்ஹெல்த்தியாக இருந்தால் கூட 40+ மேக் ஷுர் யூ பிகம் ஹெல்த்தி, யூ பிகம் ஃபிட். மசில் டோன், அதாவது நிறைய ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோனே இருக்காது, ஃப்ளாபியாக இருக்கும் அந்த மசில்ஸ். அந்த டோன் இஸ் இம்பார்ட்டன்ட் டு இம்ப்ரூவ் த போன் ஹெல்த். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். 10-20 வயசு வரைக்கும் எங்கள் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து அந்த தண்ணியை அப்படியே குடித்தவன் தான் நான். இன்றைக்கி தட் இஸ் கம்மிங் த்ரூ அன் ஆரோ. ஸோ நான் ஒரு பிஸ்லரி வாட்டரோ இல்லை ஒரு ஆரோ வாட்டர் இல்லாமல் இன்றைக்கி நான் வாட்டர் குடிக்கிறதில்ல. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ், அந்த ஆரோ ப்ராசஸில் who knows what micronutrient is completely taken out. So அது நமக்கு இல்லை, அது it is affecting our nutrients. Maybe that is the reason why we are developing more cancers or maybe any kind of problems. இதை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அதுதான் நெக்ஸ்ட் நோபல் ப்ரைஸாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஃபிசியோதெரப்பின்றது ஒன்றும் இல்லை, முட்டியை சுற்றி இருக்க மசில்ஸை ஸ்ட்ரென்த்தனை இன்க்ரீஸ் பண்ணணும். தட் இஸ் பை இன்க்ரீஸிங் த டோன் ஆஃப் த மசில்ஸ் அரவுண்ட் த நீ. இது பண்ணும்போது என்னாங்கன்னா அது ஒரு பிரேஸ் மாதிரி அதை ப்ரிவென்ட் பண்ணுது. அதாவது இப்போ நடக்கிறோம், மசில்ஸ் வீக்காக இருக்குது, உங்களோட முட்டி கொஞ்சம் வாபல் ஆச்சுன்னா பெயின் அதிகமாகும். ஸோ மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி பெயின் கொஞ்சம் குறையும். ஸோ ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் மசில்ஸ் பிளேஸ் அ கீ ரோல் இன் ட்ரீட்டிங் யோர் நீ பெயின். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ வெரி காமன்லி இது வைரலாக போகிற ஒரே விஷயம், இந்த முட்டியில் இன்ஜெக்ஷன்ஸ்னு ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. நீ வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியல் ஜாயிண்ட், தொட்ட உடனே நீங்கள் போனை ஃபீல் பண்ணலாம். முட்டியில் ஒரு இன்ஜெக்ஷன் உள்ளே போட்டிங்கன்னா வெளியில் இருக்க இன்ஃபெக்ஷனை உள்ளே சீட் பண்ணிடுவீங்க. ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன் போயிடுச்சுன்னா தென் லைஃப் லாங் அந்த முட்டியை நம்ம ஒன்றும் பெருசாக பண்ணவே முடியாது. எப்படி இதை பர்மனன்ட் க்யூர்னு ஒன்று இருக்குங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இது டிசீஸ் கிடையாது. முடி நரைச்சதுன்னா அதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட், டை அடித்து ஆகணும். கண்ணில் கேட்ராக் இருந்துச்சுன்னா ஒரே விஷயம், யூ ஹேவ் டு சேஞ்ச் த லென்ஸ்.
அதே மாதிரி முட்டி தேஞ்சிருச்சுன்னா the end point is knee replacement. இந்த ஒரு அவேர்னஸ் பீப்புளுக்கு இல்லை, பயம், ஃபியர். ஸோ இதெல்லாம் இந்த மித்தை உடைக்கிறதுக்கு தான் ஐ எம் ட்ரைங் அண்ட் இந்த என்டையர் சொசைட்டி, எங்களுடைய ஃபெட்டர்னிட்டியன் சொசைட்டிஸ் ஆர் ட்ரைங். நம்ம இதுதான் அந்த ஒரு நீ கேப் நார்மலாக இருக்க ஒரு நீ, யூ கேன் சி ஒரு ஃபீமர் போன் சொல்லுவாங்க, தொடை எலும்பு, கீழே கால் எலும்பு, முன்னாடி பெட்டலான்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ஒரு கார்டிலேஜ்னு சொல்கிறது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு நார்மல் கார்டிலேஜ். கொஞ்சம் 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 ஆகும்போது நீங்கள் அப்படியே கொஞ்சமாக பார்க்கலாம், அப்படியே அது ஒரு தேய்மானத்தை நோக்கி போகுது. இப்போ இது தேய்மானம் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா அந்த கால்கள் வளைய ஆரம்பிக்குது. இதுதான் நம்ம வந்து போர்டு லெக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் 2 டைப்பாக இருக்குது. ஒன்று அதாவது போர்டு லெக்ஸ்னு சொல்லுவோம், இன்னொரு வாட்டி டிஃபார்மிட்டி வந்து நாக் நீஸ்ன்னு சொல்லுவோம். கால் பக்கம் பார்த்தீங்கன்னா வேல்கஸ், அதாவது வெளிப்பக்கம் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், முட்டி தேஞ்சிருச்சு, இட்ஸ் லைக் அ டயர், இட் ஹஸ் சேஞ்ச்டு. ஸோ இப்போ வந்து இதை வந்து திரும்பி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு திரும்பி நார்மலாக வருமா, வி கேனாட் சீட் நேச்சர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எது தேஞ்சிருக்கோ அதை மட்டும் அழகாக கட் பண்ணி எடுத்துட்டு தென் அதை வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு மெட்டல் கேப்பிங், அந்த மெட்டல் கேப்பிங் எப்படி போடுவோம்னா வித் போன் சிமெண்ட்னு ஒன்று இருக்குது, அதை அழகாக அதை போயிட்டு அந்த ஒரு பார்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னா மேலே இருக்க நீ முட்டியை கட்டிட்டு கீழே ஃபுல்லாக மாத்திரலாம் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ சர்ஃபேஸ் ரீப்ளேஸ்மெண்ட், ஜஸ்ட் கேப் மட்டும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இது இந்த மேலே இருக்க போனில். அதே மாதிரி கீழே இருக்க போன் வந்து நம்ம இந்த டிபியான்னு சொல்லுவோம், அதுவும் ஆர்டிகுலேட்டிங் போன் தான். அதுவும் தேஞ்சதை வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு 10 mm கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் we will replace it. அதுவும் ஒரு மெட்டல் காம்பனன்ட் சிமெண்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த எப்படி ஒரு மெட்டல் எப்படி வந்து உராயும், we can have the sound or creaking or whatever, நடுவில் ஒரு பிளாஸ்டிக் காம்பனன்ட் இது வந்துடும். ஸோ இதுதான் இட்ஸ் அ knee replacements. It looks so simple and nice. The fact it is so simple and nice and it gives the quality of life to the patient. இது வந்து where to get it done, when to get it done, யாருக்கு தேவை, இந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் இப்போ வந்து இட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வந்து எப்படின்னா எப்போ பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when you are continuously you have your pain, when your quality of life is affected. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேங்களேன், just unstrip up to your knee, you can see how bad a patient could walk to that extent. இவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதனால் என்ன ஆகுங்கன்னா நைட்டில் இருந்து தடுமாறி ஒரு யூரின் போகும்போது தடுமாறி விழுந்து அதனால் ஹிப் ஃப்ராக்சர்ஸ் வர்றது தான் அது வெரி காமன். ஸோ கண்டினியூஸாக பெயின் இருக்கிறவங்க அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்குது. இப்படி 2 விஷயந்தான். அதே மாதிரி கால் வளைஞ்சி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா யூ ஆர் தி கேண்டிடேட் ஃபார் அ நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இப்போ எங்கே பண்ணுறது? எல்லா இடத்துலையும் பண்ணலாமா? இன்றைக்கி தான் நூக் அண்ட் கார்னரில் எல்லாம் சொல்கிறாங்க, அங்கே பண்ணிக்கலாம் இங்கே பண்ணிக்கலாம், தெருவுக்கு தெரு டாக்டர்ஸு எல்லாமே இருக்காங்க. பட் தெர் ஆர் சர்டன் திங்ஸ் விச் இஸ் ப்ரீ ரிக்வெஸ்ட். அந்த மாதிரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், நல்ல ஹாஸ்பிட்டல், இந்த தேட்டர் ஹெப்பா ஃபில்டர்னு சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நாங்கள் சர்ஜன் ஆஸ் அ சர்ஜன் எங்களே கவர் பண்ணிப்போம். இதில் என்னங்க நான் எவ்வளோ நல்லது இருக்கோ அவ்வளோ கெடுதலும் கூட வரும். இந்த இன்ஃபெக்ஷன் ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நல்ல செட்டப்பில் இருக்கும். ஏஜ் எப்போ சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஏஜ் ஆஃப் 17 பண்ணியிருக்கேன், 93க்கும் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன இவ்வளோ ஒரு வேரியேஷன். ஸோ வென் யூ ஆஸ்க் அ கொஸ்டின் இஸ் ஏஜ் அ லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ. ஸோ அப்போ ஏன் 17 வயசுக்கு எப்படி சார் பண்ணிங்க மூட்டு தேஞ்சு பாருங்கன்னா அவங்களுக்கு அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ தட் இஸ் த தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் கேஸ் டு பி ரிப்போர்ட்டட் அண்ட் பிஃபோர் பியூபர்ட்டி, அதாவது வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க போன்ஸ் ஆர் இம்மெச்சூர் அண்ட் வி டிட் அ நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் சச் பேஷன்ஸ். 93. ஒன் பேஷண்ட் கேம் டு மீ, அவர் சொன்னார் எனக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் வேணும்னு இருந்தார் அண்ட் ஹீ லீவ்ட் ஃபார் 5 years அண்ட் ஹீ டைட் ஆஃப்டர் தட். ஸோ இஃப் அட் ஆல் யூ நீட் இட் கெட் இட் டன் அப்படின்றது தான் என்னுடைய ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பிஃபோர் சர்ஜரி ஆஃப்டர் சர்ஜரி ஹவு ஒன் பேஷண்ட் கேன் பி லைக் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்களை பார்த்தீங்கன்னா ஸோ யூ கேன் ஹவு டிஃபிகல்ட் தே குட் வாக். இப்போ விதவுட் இந்த சாரி கீழே இருக்கும்போது அதோடைய இது தெரியாது. வேறஸ் நீங்கள் பாருங்கள் 3 months later what kind of a quality that can be given to this patient is unbelievable, and this is what we are doing at present. So the thing is what to expect after surgery. Surgery எல்லாம் பண்ணிட்டீங்க என்ன சார் ஆகும்னா you can get back to your normal life, you can be independent, உங்கள் கால் ஸ்ட்ரெயிட் ஆகிடும். அடுத்து வந்து பெயின்ன்றது இருக்காது. உங்களுடைய ஓல்டேஜ் ஆசைகளை நீங்கள் you can achieve all full. For example இது என்னோட ஒன் ஆஃப் த பேஷண்ட். இப்போ ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஃபஸ்ட்டு முடியாமல் வந்தவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிராஸ் ட்ரெயினரில் ஏறி நிற்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. இன்னொரு பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா she went to Kedarnath, who is almost வந்து 6 to 7 miles she has gone and she has sent a photo from Kedarnath. இதை விட ஃபார் சர்ஜன் that lady I have operated
7.5 years before and this was 2 years before. இதை விட as a surgeon, apart from commercial aspects, எல்லாமே இருந்தாலுமே business and everything, but this is what the thing which gives us happiness to a surgeon or a doctor. And this is one live video of this patient which I operated 3 years before. You can see how difficult her quality of life would have been. ஏந்திருக்க முடியல, உட்கார்ந்திருக்க முடியல. She was crying in pain. இது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னா almost all elderly people. Day 1 after surgery, what you can see, unbelievable. கொஞ்சம் support day 1. இது 15 days அவங்க தையல் பிரிக்க வரும்போது எடுத்த ஒரு வீடியோ. Is it possible? Yeah, it is possible. கண்டிப்பாக அது நடந்திருக்கு. ஸோ 6 weeks என்ன மாதிரியான ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப். இன்றைக்கும் எல்லா விசேஷத்துக்கும் இன்றைக்கும் ஃபஸ்ட்டு காலோ இல்லை ஃபஸ்ட்டு மெசேஜோ அவங்க எனக்கு பண்ணிட்டு தான் அது 1 year down the line. So this is what we can give to these people. So those who have the problem, get it aware and get it done. ஸோ நிறைய கேள்விகள் இருக்குது, அதில் சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மூட்டு வலி பிரச்சனை அப்படிங்கிறது அதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். அது ஏன் ரொம்ப காமனாக இருக்குது, அதுவும் இல்லாமல் வந்து இந்தியன்ஸ்க்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது என்ன தெரிஞ்சுக்கலாம்? நம்ம இந்தியன்ஸ்க்கு காரணமான ரீசன் வந்து ஒன்று வி ஹேவ் அ ஜெனட்டிக் டிஸ்போஷன். நமக்கு பெற்றோர் நம்மளோட மூத்த அவங்களுக்கு முன்னாடி இருந்து வர்றது. அது மாதிரி இது காமனே கிடையாது. இட் இஸ் அ ப்ரீ ஹிஸ்டாரிக் டிசீஸ். அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட எலும்புகளையும் பார்த்துருக்காங்க இந்த ஆர்த்ரைட்டிஸ். இப்போ இது காமன் கிடையாது. இப்போ இந்த அவேர்னஸ் அதிகமானதுனால தான் உங்களுக்கு அது காமனாக தெரியும். ஓகே, சப்ளிமெண்ட்ஸ் ஃபார் போன்ஸ், அதாவது வந்துட்டு கால்சியம் டேப்லெட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க, இந்த வயசுலேருந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இஸ் இட் சேஃப் டு கன்சியூம் திஸ் கைண்ட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ்? அப்படியே எடுக்கிறதுன்றது ஒரு மெத்து தான். இட் கேனாட் பி கன்சிடர்ட். பட் அண்டர் ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனுடைய இண்டிகேட்டட் கேஸ் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் அதை எடுக்கணும். கொஞ்சம் முன்னாடிலாம் வந்துட்டு ஆர்த்தோபெடிஷன் ஒரு எலும்பியல் மருத்துவர்கிட்ட போவாங்களா அப்படின்னா இல்லை, அவங்களே வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வைத்தியசாலைக்கு போய் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஸ்டில் சம்டைம்ஸ் அது கண்டினியூ ஆகிறதும் வந்துட்டு பார்க்க முடியுது. இஸ் இட் சேஃப்? அது கரெக்டான விஷயமா? கண்டிப்பாக கிடையாதுங்க. திஸ் இஸ் ஹவு வி ஆர் இன்டு இட். நான் மட்டும் இல்லை, எங்களுடைய என்டையர் மெடிக்கல் ஃபெட்டர்னிட்டி ஆர் இன்டு இட். குவாக்ஸ்ன்னு சொல்லலாம். வி ரெஸ்பெக்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ். பட் வென் இட் கம் டு அலோபதி, நான் என் பேஷண்ட் சொல்கிறது, ஒரு அலோபதி மெடிசன் எடுத்திங்கன்னா கூட சொல்லிக் கொடுப்போம், சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிக் கொடுப்போம். வி நோ த லிமிட்டேஷன்ஸ். வேறஸ் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இது எடுங்கன்னுவாங்க, உள்ளே என்ன காம்போசிஷன்ஸ் இருக்குன்னு சில நேரம் தெரியாது. அதை எடுக்கிறதுனால யூ மே எண்ட் அப் வித் acute renal failures, acute kidney liver shutdowns. Just 10 days of alternative medicines could end a life. An acute liver failure, அதுக்கப்புறம் காப்பாற்றவே முடியல. ஒரு அலோபதி, we believe in science. So இப்போ world is going towards science, world is going towards AI. Still you cannot say alternative medicines, quack, இதெல்லாம் we don't believe it, and we recommend or we suggest or we request the general public not to believe it. ஸோ இந்த வாக்கிங் அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய பேர் கான்ஷியஸாக வந்துட்டு ஹெல்த்தை வந்துட்டு பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஸ்டில் தே ஆர் ஹேவிங் சம் டவுட்ஸ். ஷூ போட்டுட்டு நடக்கணுமா, இல்லை வந்துட்டு எந்த மாதிரியான சர்ஃபேஸில் நடக்கணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ப்ராப்பர் ஃபுட்வேர் கான்செப்ட் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஒன்று நீ பெயின், ஆங்கிள் பெயினுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூஸ், குஷன் ஷூ இஸ் வெரி மஸ்ட். அது கொஞ்சம் அன்ஈவன் சர்வீஸில் நடக்கும்போது அந்த குஷன் ஷூஸ் வந்து கேன் அப்சார்ப் சம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ். அதனால் ஆங்கிளுக்கோ இல்லை ஒரு இதுக்கு வரும்போது நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.